ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் குழந்த அறிவாக பிறக்கணும்னா கர்ப்பமாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுங்கள். இது பண்ணும்போது குழந்தைகள் அறிவாக பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலில் குழந்தையோட ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து அவங்க பிரசவம் ஆகிற வரைக்கும் என்னென்ன செய்வாங்க, எந்த டைமில் அசைவாங்க, அது மாதிரிக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றத பற்றி நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்களுக்கே கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வரம் தான் நம்ம வயிற்றில் குழந்த உருவாகிறதும் அதை சுமக்கிறதும் தான். அதுபோல் குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் பிறக்கணும்னு நினைப்பாங்க எல்லா பெண்களுமே. பெண்களுக்கு இந்த கர்ப்ப காலத்தில் தான் உடல் நலக்குறைவுகள் எல்லாமே ஏற்படும். அதாவது வாந்தி, குமட்டல், காலை நேர மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, காலை நேர நோயின்ட்டு அதெல்லாம் பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது பெரிய விஷயந்தான். முக்கியமாக அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ரொம்ப அறிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. குழந்தையோட அசைவை வச்சு அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படின்றதையும் அறிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் பாடல்ன்றது ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே குழந்த பிறந்த பின்னாடி தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. ஆனால் நீங்கள் வயிற்றில் இருக்கும்போதே மெல்லிய இசையை கேட்க ஆரம்பிக்கணும். ரொம்ப சத்தமான பாடல்கள் கேட்காமலும் ஒரு மாதிரி குத்து சாங்கு கேட்காம மெல்லிய இசை பாடல்கள்லாம் கேட்கும்போது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. தினமும் சிறிதளவு நேரத்தை ஒரு நல்ல புத்தகத்தை படிக்க கற்றுக்கங்க. ஒரு தாய் நல்ல புத்தகத்தை படிக்கிறது மூலம் அவங்க குழந்தைய அறிவு ஊட்ட செய்யலாம். கர்ப்ப காலத்தில் நீங்கள் பாட்டு பாடும்போது உங்களோட மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தையோட மூளையுமே அறிவுபூர்வமாக வளரும். நார்மலாகவே கர்ப்ப காலத்தில் நல்லதே கேட்டு நல்லதே பேசுங்க. அப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் குழந்தைக்குமே சென்றடையும். கன்சீவாக இருக்கும்போது உங்கள் வயிற்றை லைட்டாக மசாஜ் செஞ்சுருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா மசாஜ் செய்யும்போது குழந்தையோட தொடு உணர்வு அதிகரிக்கும். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது எப்போதுமே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கணும். வேண்டாத விஷயங்களை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இது உங்கள் குழந்தையையும் பாதிக்கலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது அடிக்கடி வெளியில் இயற்கை நிறைந்த இடங்களுக்கு செல்லணும். பீச்சு, அது மாதிரிக்கு க்ரீன்ஸ்லாம் நிறையா இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகலாம். அது மாதிரிக்கு ஹோட்டல்ஸு, அது மாதிரி வெளியே சென்று வர்றதுனால உங்கள் குழந்தையோட கருவில் இருக்கக்கூடிய செகண்ட் ட்ரைமஸ்டரை உணர முடியும் குழந்தனால. ஏன்னா ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ரொம்ப டயர்னஸாக இருப்பீங்க. அடுத்த ட்ரைமஸ்டரில் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பீங்க. வெளியே போயிட்டு வர்றதுனால உங்கள் மைண்டுமே ரிலாக்ஸ் ஆகும். முக்கியமாக கருவில் இருக்கும்போது தாய் பசியுடன் இருப்பது ரொம்ப தவறான விஷயம். தேவையான சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட்றது மூலம் உங்கள் குழந்தை சிறப்பாக இருப்பாங்க. நிறைய காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள்லாம் எடுத்துக்கணும். இதில் அதிக ஊட்டச்சத்து இருக்கிறதுனால உண்வது ரொம்ப அவசியம். ஒருவேளை ஆல்கஹால் அருந்தும் பழக்கம் இருக்குண்டா அந்த இதை தயவுசெய்து இப்போ விட்டுறணும். இது உங்களை மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தையும் பாதிக்கும். அதுபோல் புகைப்பிடிக்கும் பிரச்சனை இருந்தாலுமே உங்களுக்கு சுவாசிக்கிறதுல பிரச்சனை ஏற்படலாம். புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கவங்க பக்கத்துலேயும் போகக்கூடாது. இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. உங்களோட கர்ப்ப காலத்தை ஆரோக்கியமானதாகவும் சந்தோஷமானதாகவும் கொண்டு போகணும். குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவியும் இது ஒரு குழந்தையோட ஹெல்த்தை மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக நடந்துக்கணும். நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.